தேவனுடைய நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தேவ ஊழியர்களுக்காக தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இன்றைய தினத்தில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் மோசேயினுடைய ஊழியத்துக்கும் இயேசுவின் ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை சுருக்கமாக சொல்ல போகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசேயை பொதுவாக பழைய ஏற்பாட்டுக்காரங்க தூக்கி பிடிப்பாங்க. அவன் தான் லேவி ஊழியத்தை ஆரம்பித்தவன். பழைய ஏற்பாட்டில் அவனை போல் முகமுகமாய் அறிந்த மோசையை போல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்புனதில்லைன்னு உபாகம் 34 கடைசியில் அவனை பற்றி போட்டிருக்கு. கர்த்தர் அவனோட ரொம்ப அருமையாக பேசினார். அவனை கேலி பண்ணும்போது வையும்போது கூட சகோதரியாக இருந்தாலும் கூட மிரியாமுக்கு வெண் குஷ்டம் வந்ததாக பார்க்குறோம். அந்த அளவில் அவன் அண்ணன் ஆரோனை விட அவன் ஆரோனுக்கும் உன்னை தேவனாக இருப்பான். ஆரோனை சொல்லும்போது நீ அவனுக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான்னு சொல்லி யாத்திரையாகம 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார். அந்த அளவில் மோசே ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு தனி பிம்பம், மாற்ற முடியாத தவிர்க்க முடியாத ஒரு நபர். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விட பெரியவர் என்பதை யூதர்களுக்கு தெரியல. அதை விட இயேசு உலக இரட்சகராக அனுப்பப்பட்டிருக்காரு, முழு உலகத்துக்கு அவர் இரட்சகராக இருக்கார் என்ற அந்த புரிதல் யூதர்களுக்கு இல்லாதனால அந்த மோசையோடு இயேசுவை ஒப்பிட்டு இயேசு அதை விட பெரியவராக இருக்கார்ப்பா, அதனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு தான் மேன்மையானது, இதுதான் முழு உலகத்துக்குரியது என்று சொல்லி விளங்குவதற்காக, அவங்களுக்கு புரிதலுக்காக இந்த எபிரேய நிருபம் பொதுவாக எழுதப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் மோசேயை அவன் இவன்னு சொல்லியிருக்கு, இயேசுவை அவர் இவர் என்று சொல்லியிருக்கு. அந்த 2ஆம் வசனம் பாருங்கள். உண்மை உள்ளவனாக இருந்தது, உண்மை உள்ளவன் அவன் இவன், இவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் இவர். இவருக்குள்ள மரியாதை மோசேக்கு இல்லை. மோசேக்கு மட்டும் இல்லை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவனையும் இயேசுவையும் ஆவியானவரைத்தான் அவர் இவர் வந்தார் போனார் பேசினார்னு சொல்லியிருக்கே தவிர மற்ற ஆதாம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு தேவதூதர்கள் முதற்கொண்டு அவன் இவன் வந்தான் போனான் செத்தான் இப்படி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நானும் பேசுகிறேன். இவர் என்ன ஒருமையில் பேசுகிறாரு, அவன் இவன் மரியாதையெல்லாம் பேசுகிறாருன்னு என்னை சிலர் நினைக்கிறது உண்டு. வித்தியாசம் காட்டுவதற்காக வேதாகமத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே தான் நான் கையாளுறேன், வித்தியாசம் உண்டாக்குறதுக்கு. தனிப்பட்ட முறையில் பேசும்போது நம்ம அவர் இவருன்னு ஒரு குறிப்பிட்டவங்களை நம்ம மரியாதையோடு தான் பேசுகிறோம். பொதுவாக பேசும்போது அவன் வேண்டு நம்ம பொதுவாக அவன் வந்தான் போனான்னு சொல்லி அந்த பொதுவாக பேசும்போது பொதுவாக பேசுகிறோம். அதுக்கெல்லாம் நம்ம குறிப்பிட்ட நபர் இல்லாதனால அவர் இவருன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மதுரை பாஷை ஸ்டைல் அப்படி. ஆகவே தேவ பிள்ளைகளே, மோசேக்கும் இயேசுவுக்குள்ள வித்தியாசம், மோசே அவன் இவன் வந்தான் போனான் இருந்தாலும் கூட இயேசு அந்த மாதிரி அழைக்கப்படாமல் அவர் இவர் உண்மை உள்ளவர் இப்படி சொல்கிறத கவனிங்க. காரியம். 2வது 3ஆம் வசனத்தில் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான், அதுபோல் மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறாருன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடே மகிமைன்னா புதிய ஏற்பாடு அதை விட மகிமை. ஒரு மெர்க்குரி போடுறீங்க, நல்ல வெளிச்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சூரியன் வந்துட்டா
மெர்க்குரியோடு நீங்கள் இணைக்க முடியுமா சூரியனை? அது மாதிரி தான் இயேசு நீதியின் சூரியன். ஒரு வர்றதுக்கு முந்தி வேணால் தோல் துருத்திக்க பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் இயேசு வந்துட்டா இயேசு விட உயர்ந்தவரோ சிறந்தவரோ பெரியவரோ மகிமை பொருந்தினவரோ உலகத்தில் யாரோடையும் ஒப்பிட முடியாது. அதனால் மோசையை பார்க்கல இவர் அதிக மகிமைக்கு பாத்திரதாக இருக்கிறாருன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது கூட இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் இப்போ பெரிய வேதனையாக இருக்குது. அவங்க மதவெறிக்காரங்க, ஒரிஜினல் யூதர்கள் மதவெறி ஜாதி வெறியில் உள்ளவங்களுக்கு இயேசுவை சொல்கிறதுக்கு பாடுபட்டாங்க அப்போஸ்தலர்கள். நீங்கள்லாம் நானெல்லாம் புறஞ்சாதிங்க, இங்கேருந்து வந்தவங்க. நீங்கள் அவன் பின்னாடி போய் தூக்கி பிடிச்சி அவன் மோசேன் திறப்பின் வாசம் சொல்லி லேவி ஊழியம் சொல்லி இப்படியே கிடக்கிறதுனால அவனை விட நீங்கள் மத வெறியா ஜாதி வெறியா கேடுகட்ட ஆளுகளாக நீங்கள் போனதுனால தான் உங்களை திரும்ப கிறிஸ்தவங்களை ஆக்கிறதுக்கு கிறிஸ்தவ ஊழியத்துக்கு வர்றதுக்கு இயேசுவை பின்பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்குது, இவ்வளோ வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஏனெனில் 4ஆம் வசனம், எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவோ 6ஆம் வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். பணிவிடக்காரனுக்கும் குமாரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு வீட்டில் அப்போஸ்தலர்கள் விளக்குறாங்க. ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் உண்மை உள்ளவனாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்கான், எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கான். சரி, ஆனால் குமாரனோடு ஒப்பிட முடியுமா? அந்த எஜமானுக்கு ஒரு குமாரன் இருக்கார், அந்த குமாரனோடு இந்த வேலைக்காரனை ஒப்பிட முடியுமா? சொல்லுங்கள். அது மாதிரி தான் இயேசு குமாரனாக மேற்பட்டவராக எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக அவர் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலா பெரியவராக இருக்கிறார். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையிலிருந்து அவன் பேசுகிறான், தனக்கு தெரிஞ்சதை அவன் பேசுகிறான், பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்கிறாரு. அவருடைய வார்த்தையை ஒருவனும் சத்தியத்தை ஒருவரும் ஏற்றுக்கிறது இல்லைன்னே இருக்குது. ஏன்னா இவன் இயேசு சொல்கிறது காணலை, தெரியாது, புத்திக்கு எட்டாதது, விசுவாசத்தில் தான் ஏற்றுக்கிறனமே தவிர இவன் அறிவுபூர்வமாக அறிஞ்சு அதை ஏற்றுக்கிற அளவில் இவனுக்கு அறிவில்லை. அதான் பவுல் சொல்கிறான், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளதுன்னு 1 கொரிந்தியர் 13:9-10 இருக்குது. அப்போ நிறைவானது வந்து இயேசு கிறிஸ்து தான், உபதேசம்தான். நிறைவானது வரும்போது இந்த குறைவானதெல்லாம் போயிடணும், ஒளி வரும்போது இருள் போயிடணும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து வராத காலத்தில், குமாரனாக வெளிப்படாத காலத்தில் பணிவிடக்காரனா வேலைக்காரனா உண்மை உள்ளவனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது உண்மை. ஆனால் அந்த எஜமானுக்கு குமாரன் பிறக்கும்போது, குமாரன் வரும்போது, புதுசாக ஒரு குமாரன் வரும்போது, ஒரு பாலகன் வெளிப்படும் போது, குமாரனாக கொடுக்கப்படும் போது, அந்த வேலைக்காரன் எவே தோல் துருத்தி எவே இருக்கானோ எல்லாத்தையும் விட இந்த குமாரன் தான் மேலானவர், பெரியவர், உயர்ந்தவர். புரியுதில்ல? அது மாதிரி பூமியிலிருந்து உண்டான மனுஷர்கள்லாம் பூமிக்குரிய தன்மையிலிருந்து அங்கங்கே அவன் முடிஞ்ச அளவில் சொல்லிட்டு தெரிஞ்சான். ஆனால் இயேசு பரலோகத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். அதிலே 34ஆம் வசனத்தில் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறாருன்னு பேசுகிறாருன்னு போட்டிருக்கு. இயேசு இங்கே வந்து சுயமாக சொல்லலை, அங்கே அவர் கேட்டதை, பிதா கிட்ட கேள்விப்பட்டதை, பிதா அவருக்கு உபதேசிக்கப்பட்டதை இங்கே வந்து சொல்லியிருக்கிறார். அது அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு.
யோவான் 12 அதிகாரம் 49-50 இருக்குது. நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் சொல்ல வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகள் நியாயம் உள்ளதுன்னு நான் அறிஞ்சிருக்கேன். அதுலேயே நீங்கள் 48ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டார் சுவிசேஷங்களில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லிட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லிட்டார். ஆவியானவரும் அவரும் சொல்லிட்டார். இப்போ சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சிலர் சொல்கிறானே, அதான் இப்போ வேதனை. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஒரு மூத்த ஊழியர்கள் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன வழி விலகாமல் இப்படி என்ன செய்ய முடியும்? தெய்வ மாதிரி நினைக்கிறோம் ஊழியர்களை. அவன் இந்த மாதிரி தற்கொரிய ஆளுகளாக இருந்தால் எப்படி நம்ம விளங்க முடியும்? பாட்டு மூலமாக சத்தியம் சொல்கிறாங்களாம். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா. அதுக்கு ஒரு குத்து நடனம், கும்மாங்குத்து ஆட்டம். இவனைத்தான் கோல் மாடல்னு ஒருத்தன் சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு சபைகளை கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இப்படி ஆளுகளை பின்பற்றினா அப்படி தாண்டா போகும். என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன்னா அவர் இன்னும் இது வரைக்கும் சொல்லாத மாதிரியும், இனிமேல் சொன்னால் நான் கேட்டு நான் அப்புறம் மக்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரிய வார்த்தை இது. பெரியாள் சொன்னால் பெருமாளா? தங்க ஊசின்னு கண்ணில் குத்த முடியுமாடா? ஊழியக்காரங்களே, இயேசுவை பாரு, மனுஷனை பார்க்காத. நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனும் பொய்யேன்னு இருக்க. என்னை முதற்கொண்டு சொல்கிறேன். நான் அவருடைய வார்த்தையை சொன்னதுனால அந்த வார்த்தையை பிடிச்சிக்க, என்னை விட்டுரு. என் பேச்சு சரியில்லை, கரடு முரடாக இருக்குது, அவன் வேன்னு சொல்கிறான், நாய் பேயின்னு திட்டுறான்னா என்னை விட்டுரு. நான் மனுஷன்தான், அப்படி தான் பேசுவேன். நான் சரியில்லாதவன் தான், என்னை விடுங்க. என் வார்த்தைகள் அவருடைய ஒரிஜினல் வார்த்தையாண்டு அதை மட்டும் கெச்சு பண்ணிக்க. கழுதையை விட்டுரு. கழுதையினுடைய வார்த்தை மதிகேட்டை தடுத்துச்சு இல்லையா? அந்த வார்த்தையை பிடிச்சிக்க. ஆகவே ஏற்கனவே சொன்னது தான் இன்றைக்கி நம்ம சபையில் சொல்லணுமே தவிர, இப்போ பேசிட்டார். இப்போ என்கிட்ட என்னன்னு கேட்டேன், அவர் சொன்னார். நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னப்பா செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உடனே இப்படி செய்யணும்னு சொன்னார். அதனால தான் சொல்கிறேன். நான் கேட்குறவனுக்கு அவன் ஏற்கனவே முட்டா பையனாக இருக்கான். இந்த வார்த்தையை கேட்கும்போது, கரண்டில் இருக்காரா, இப்போ பேசுகிறாரா, அந்த அளவில் இவங்க புனிதர்களா, பரிசுத்தவான்களா, நேரடி கனெக்ஷன் உள்ளவங்களா? அப்போ இவங்க தான் தெய்வ பிறவி போல் இருக்கு. கர்த்தரை விட்டுருவாங்க, வசனத்தை விட்டுருவாங்க, புராண இந்த பைபிளெல்லாம் விட்டுருவாங்க. பைபிள் எதுக்கு? இப்போ சூடாக கரண்டில் பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ இதுதான் முக்கியமே தவிர, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ எவன் இது பண்ணுவார்? இப்போ மாற்றி கூட சொல்லுவார்ல, நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன், இப்போ அப்படி சொல்லலை, இப்போ புதுசாக இருக்குன்னு சொல்லுவார்ல. இப்போ இவன் தான் சொல்கிறான்ல. அப்போ ஜனங்க வழி தப்பி போகிறதுக்கு, தப்பாக போகிறதுக்கு, மூடத்தனமாக வேறு வழியாக போகிறதுக்கு இவங்க காரணமாக இருக்காங்கல்ல. சொல்லுங்கள். இப்போ பேசுகிறாருன்னா அதான் வேறொரு இயேசு. இவன் சொல்கிறது வேறொரு சுவிசேஷம். இவன் ஏங்குற ஆவி வேறொரு ஆவி. சரியான ஆவி இருந்தால் சரியான வழியில் இல்லை மக்களை நடத்துவான். இப்போ நான் சரியான வழியில் நடத்துகிறேன், ஒரிஜினல் இயேசுவை பேசுகிறேன். அவர் சொன்னதை இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சுய கருத்தோ கனாவு கண்டேன் சொப்பனம் கண்டேன்னு உங்களை மாதிரி நான் சொல்லிட்டு தெரியல, மக்களை ஏமாத்தலை. நேரடியாக அவர் வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் அழகு தமிழில் அருமையாக ஆவியானவர் கொடுத்துருக்காரு, சிந்தாமல் செதறாமல். அப்போ இதை தூக்கி வெளியே போட்டுருவோமா? இப்போ நீ நேரடியாக பேசுகிறவே என்னத்தை சொல்ல உன்னைய? அதனால் தயவுசெய்து ஊழியக்காரங்களை பின்பற்றாதீங்க, இன்றைக்கி உள்ள போதவர்களை பின்பற்றாதீங்க. அவன் மூஞ்சி முகரையும் அவன் குத்து நடும் டான்ஸு விசிலு இதெல்லாம் பாருங்கள். அவன் ஆதி அப்போஸ்தலர்களோடு இணைக்க முடியுமா ஐயா?
தயவுசெய்து இன்றைக்கி உள்ள பாஸ்டர்களை எந்த ஆளுகளும் பின்பற்றாதீங்க. கெடுத்துட்டாங்க, சபையை கெடுத்துட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. அநியாயமாக எல்லாத்தையும் வழி தப்பி போக பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்தாபனங்கள் செஞ்ச, தலைவர்கள் செஞ்ச, இன்றைக்குள்ள பிஷப்புகள் செஞ்ச கேடுகட்ட செயல் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு வாங்க. அங்கே 1ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட உபதேசத்துக்கு வாங்க, அந்த சத்தியத்துக்கு வாங்க. அதுதான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம்னு ஏற்படுத்தினது அந்த நோக்கம்தான். எனக்கு ஆதரவு கொடுத்தா எனக்கு உறுப்பினராக சேருங்க, என்னோட இணைந்து பயணிப்போம், மற்றவங்க எல்லாத்தையும் திருத்துவோம். தேசத்தில் அதுதான் எழுப்புதல். கிறிஸ்துவோ, திரும்ப சொல்லி முடிக்கிறேன், எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு புரிந்து உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நீங்களே ஆலயம்னு சொன்னார்ல, அதுதான். என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு சொன்னார்ல, அதுதான். ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபையினிடத்திலேன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:15 இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு. அதனால் நாம் மோசே ஊழியமோ லேவி ஊழியமோ அந்த மரணத்துக்கு எதுவான எழுத்தின்படி ஊழியமோ உள்ள ஊழியர்கள் அல்ல. நம்ம புதிய ஏற்பாட்டில் குமாரனாகிய இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரனா, மேற்பட்ட தேவகுமாரனுடைய ஊழியக்காரனா நம்ம உண்மையாக இருந்தால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நாமேன்னா கிறிஸ்தவங்க தான் தேவனுக்கு வீடு. பழைய ஏற்பாடு வந்து அது அழிஞ்சு போகிற வீடு. இது நித்திய வீடு, அது அனித்திய வீடு. அது ஆசரிப்பு கூடாரம் அங்கங்கே பேர்ந்துட்டு போகிறது. இது மெய்யான கூடாரம். எபிரேயர் 8 இருக்குது, நிலைச்சி நிற்குது. அதனுடைய மாதிரி நிழல் தான் பழைய ஏற்பாடு, ஒரிஜினல் புதிய ஏற்பாடு. அந்த சத்திய இயேசு, அந்த மேற்பட்டவர் அவர், குமாரன் அவர். அதனால் மோசையை விட்டுட்டு இயேசுவை பிடிங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் என்னை பின்பற்ற கடவான். யோவான் 12:26. அதையே மாற்றிட்டானே. இப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவார்னு தாவிட்டான். அந்த இதை வந்து கட் பண்ணிட்டான். ஒரு எழுத்தில் உறுப்பாயிலும் மாற்றக்கூடாது, ஒழிக்கக்கூடாதுன்னா எது முக்கியமோ அதை தூக்கிட்டான் பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்லியிருக்கார். அதை தூக்கிட்டான். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னார்ல, தூக்கிட்டான். இந்த மாதிரி ஒருத்தன் ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவார்னு இருக்குல்ல, அதை மட்டும் மேலே உள்ளது கட் பண்ணிவிட்டு கீழே உள்ளது பிடிச்சி மனப்பாடமாக வச்சுட்டான். இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளை எவ்வளவு கேடையா, எவ்வளோ முட்டாளா, குருடர்களாக நம்மளை ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அவன் குருட்டு நாய். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா என் குழியில் தான் விழுவாங்க. நீங்கள் அந்த குருட்டு தலைமையிலேருந்து விலகிறதுக்கு, குழியில் விழாமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கத்தான் இந்த பவுலை கடைசி காலத்தில் எழுப்பியிருக்காரு. நான் ஒரு எளிய ஊழியக்காரன், என் வாயிலிருந்து பேசுகிறாரு, என்னை எழுப்பியிருக்காரு. கரெக்டாக கட்சி பண்ணி கரெக்டாக அந்த சத்தியத்தை பின்பற்று, என்னை விட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். இந்த வசனத்தை பிடிச்சிக்க. இதனால் ஒரு எழுப்புதல் உண்டாக்குவோம். கடைசி காலம் ஆயிடுச்சுல. இப்போ தான் வந்து அந்த காலத்திலேயே நவீன சாதனங்கள் இல்லாத காலத்திலே உலகமெல்லாம் பரப்பி இயேசு வர்றதுக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்தினாங்க. சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசித்திப்படுத்துகிற விசுவாசம்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இவ்வளவு வீடியோ இருக்குது, இவ்வளவு இன்டர்நெட் இருக்குது, இவ்வளவு வசதி இருக்கும்போது சீக்கிரம் டக்குன்னு பரப்பிடலாம். ஏன்னா கை கொடுங்க, பெரிய காரியங்களை செய்வோம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்மை கொண்டு ஒரு எழுப்புதல், ஒரு புரிதல், மூத்தவர்களை எல்லாம் கண்கள் திறக்க, அவங்கள பின்பற்றி போகிற ஸ்தாபனங்கள் எல்லாம் மனம் திரும்ப, சரியான புரிதலில் வழியில் வர
சேர்ந்து பயணிப்போம், உழைப்போம். எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு கை கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திப்போம்.